ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ராகு கேது பெயர்ச்சி 18ஆம் தேதி மே மாதம் 4:30 PM அந்த டைமுக்கு மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கேது கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. ஸோ இந்த பெயர்ச்சியில் முக்கியமாக இப்போது நம்ம பார்க்க போகிறது அவங்க வரக்கூடிய இடத்துக்கு என்ன பிரச்சனை வரும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்வை எந்த பார்வை நமக்கு ரொம்ப பண இழப்பு, மிகுந்த நஷ்டம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பெயர்ச்சியில் கும்பத்துக்கு வர்ற ராகு பகவான் 3வது பார்வையாக தன்னுடைய தனுசு மேலே செலுத்துகிறாரு. ஸோ தனுசு மேலே செலுத்துகிறாரு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம், பணம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடமாக வருது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த டைமில், இந்த பெயர்ச்சி ஆனப்புறம் அந்த டைம் ஆன்லைன் மோசடி, சைபர் கிரிமினல்களால் அட்டாக் செய்யப்படுவது, அந்த மாதிரி இஷ்யூஸு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்குமாறு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கும்பத்துக்கு வர்ற ராகு பகவான் மகரத்துக்கு 2ஆம் இடமாக வருது. ஸோ மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம். அதனால் மகர ராசிக்காரர்களும் இந்த ராகு கேது பயிற்சியில் பணத்தை இழக்கும் அபாயம், ஏதோ யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த ஸ்கீமில் போட்டால் நல்லது, 1,00,000 ரூபாய் போட்டால் மாதம் 10,000 ரூபாய் வரும், 15,000 ரூபாய் வரும் அப்படின்னு இன்ஸ்டன்ட் மணி, வெரி வெரி ஹை ரிட்டர்ன்ஸு, அன்ரியலிஸ்டிக் மணி, இது எல்லாமே என்னென்னா ராகுனா பிரம்மாண்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிரம்மாண்டம்னு என்னென்னா பிரம்மாண்டமான ஆசை, பேராசையை தூண்டக்கூடிய கிரகம் முக்கியமான கிரகம் ராகு. ஸோ அந்த பேராசையில் மாட்டிக்கிட்டு பணத்தை இழுக்கிற அபாயம் நிறைய பேருக்கு வரும். முக்கியமாக மகர ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த பணத்தை இழக்கும் அபாயம் வரும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கே வர்றதுனால, ராசிக்குன்னா சந்திரன்னு நமக்கு தெரியும், சந்திரன் இருக்கக்கூடிய கட்டம். ஸோ அந்த கும்பத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு ராகு பகவான் வர்றதுனால தன்னுடைய தாயார், அதாவது சந்திரன்னா தாயார்னு சொல்கிறோம். ஸோ கும்பராசிக்காரர்களுடைய தாயாருக்கு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ், இல்லை ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் ஏதாவது சீரியஸாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி, அதுவும் இல்லாமல் பாம்பு கடி, விஷக்கடி, விஷப்பூச்சி கடி, இந்த மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸு, தன்னுடைய மதரோடைய ஹெல்த் இஷ்யூஸு, அதுவும் இல்லாமல் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றதுனால ராகுவும் கேத்துவும் கிரகணத்தை சூரிய சந்திரர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருப்பதால், ஸோ அவங்களுடைய மனம் கும்பராசிக்காரங்களுக்கு மனம் அப்படின்றது ரொம்ப 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 டிஸ்டர்ப் ஆகும் இந்த டைமில். அது மட்டுமே இல்லாமல் கும்பராசி மட்டுமே இல்லாமல் ராகு பகவான் அவர் வரக்கூடிய ராசிக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நல்லாவே தன்னுடைய தன்னுடைய தன்மையை பரப்புவார். அதனால் பார்த்தோன்னா கும்பராசி, துலாம், மிதுனம், ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், அதுவும் இல்லாமல் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த ராசி எத்தனாவது பாவமாக வருதோ, ஸோ அந்த பாவத்துக்கு உண்டான சிறிய பிரச்சனைகள், பணம் விஷயத்தில் அவர் நிறைய கொடுப்பார். ராகு பகவான் நிறைய கொடுப்பார், பணம் விஷயத்தில் நிறைய கொடுத்து கெடுப்பார்.
அதே சமயத்தில் உறவு விஷயத்தில் உறவுகளை வந்து உறவுக்கு ரொம்ப பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ், ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ், பிரிவினை, ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸஸ்லாம் உறவுகளுக்கு நிறைய கொடுப்பாரு. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கும்பராசி, மிதுனம் மற்றும் துலாம் இந்த 3 ராசிக்காரங்களும், ஏன்னா அது 3மே 1, 5, 9ன்னு ஆப்ரேட் ஆகும். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ப்ளஸ் சிறிது உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழிபாடு தான். நமக்கு வழிபாடாக பார்த்தோன்னா நம்ம வந்து நரசிம்மர் வழிபாடு, கால பைரவர், சரபேஸ்வரர் அப்படின்னு அந்த தெய்வங்களை கும்பிட்டு வர வர நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விடுபடும். அது மட்டுமே இல்லாமல் இப்போது கேது பகவான் வந்துட்டு இதுலேருந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வராரு. ஸோ அதே பிரச்சனை தான். கேதுவுக்கு வந்து கேது வந்து பேராசையை கொடுக்க மாட்டார். அவர் வந்து மோட்சகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து பணத்தை வந்து இருக்கிற பணத்தையும் இழக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொண்ட கிரகம் வந்து கேது. அதனால் தன்னுடைய 3ஆம் பார்வையாக சிம்மத்திலேருந்து மிதுனத்தை பார்க்கறதுனால அது வந்து ரிஷபத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்ட்டு வர்றதுனால ரிஷப ராசிக்காரர்கள் இதே மாதிரி பண விஷயத்தில் அவர் வந்து கேது பகவான் வந்து பேராசை, பிரம்மாண்டம் அப்படிலாம் பண்ணி ஆன்லைன் மோசடிலாம் பண்ண மாட்டார். ஆனால் இருக்கிற பணத்தை ஏதோ ஒரு வழி வகை செய்து இருக்கிற பணத்தை இழக்க வைப்பார் கேது பகவான். ப்ளஸ் வந்து அவருக்கு பணம் மட்டுமே இல்லை, அந்த நகைகள், அசட்ஸு அந்த மாதிரி எதுவுமே அவருக்கு வந்து பிடிக்காது. அதனால் ரிஷப ராசிக்காரர்கள் பண விஷயத்துலேயும் மற்றும் தன்னுடைய சொத்து விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு சிம்மம் வந்து 2ஆம் வீடு. அதனால் கடக ராசிக்காரர்களும் இதே மாதிரி பண விஷயத்தில் மற்றும் சொத்து பத்து விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மனித தலை இல்லாத தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் சிம்மத்துக்கு வர்றதுனால இவங்களுக்கு வந்துட்டு சரபேஸ்வரர், நரசிம்மர், ஹனுமார் மற்றும் பிரத்யங்கிரா தேவி, அப்புறம் விநாயகர். ஸோ இந்த மாதிரி தெய்வங்களை நாம் ரெகுலராக யமகண்ட காலத்தில், ராகுக்கு ராகு காலம், கேதுக்கு வந்து யமகண்ட காலம், அந்த யமகண்ட காலம் என்ன வருது அப்படின்ட்டு கேலண்டரில் பார்த்துட்டு அந்த யமகண்ட காலத்தில் வழிபாடு கரெக்டாக செஞ்சோன்னா இவங்களுடைய எஃபெக்ட்ஸ், அந்த ஈவில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நாம் கண்டிப்பாக நம்மளால் தப்பிச்சிக்க முடியும். இப்போது மேஷ ராசி முதல் மற்ற ராசிகளுக்கும் ராகுகேது பெயர்ச்சியுடைய பொது பலன்கள் என்னென்னு பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு வந்துட்டு 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு ராகு போகிறாரு. அதனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் காத்துக்கிட்டு இருந்த ஆசைகள், நிறைவேறாத இன்னும் கோரிக்கைகள் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா இப்போது இந்த டைமில் ராகு கேது பயிற்சியில் ஆசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வரும் இவங்களுக்கு. ஏன்னா 3, 6, 10, 11ஆம் இடம் வந்துட்டு உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். சில உபஜயஸ்தானத்துக்கு போகிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு மற்ற அவங்களுக்கு நடக்கிற தசாபுக்தி அந்த இதையும் பாதகமானதா சாதகமானதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் இந்த பலன்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும். இவங்களுக்கு வழிபாடு பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடு மற்றும் சரபேஸ்வரர் வழிபாடு சிறந்தது இந்த டைமில் ராகு காலத்தில். அப்புறம் மேஷராசிக்கு கேதுவோடைய பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 6லேருந்து இப்போது 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் வந்து நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், மகன் புத்திரஸ்தானம் மற்றும் தாத்தாவுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்.
பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சொத்து அந்த மாதிரிலாம் இதாகிறதுக்கு ஸ்தானம் சொல்கிறோம். அதனால் இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால ஸோ தாத்தா மற்றும் குழந்தைகள் இவங்க ஹெல்த் இஷ்யூஸு ஏதாவது கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பூர்வீக சொத்து வந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் போகிறதோ இல்லை நஷ்டமடைகிறதோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தரும். மற்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா 16ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. கர்மஸ்தானம் 3, 6, 10, 11 முன்னாடியே உபஜயஸ்தானமில் வர்றது நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஜாப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் சான்ஸ் வரும். ஆனால் இவங்களுடைய மற்ற தசாபுக்திகள் மற்ற ஏன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சியும் வரப்போகுது. ஸோ அந்த பயிற்சியோட எஃபெக்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கிறது நல்லது. இவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு வழிபாடு அப்படின்னா, பட்டீஸ்வரம், விஷ்ணு துர்கை போயிட்டு நம்ம ஒரு வாட்டி இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போயிட்டு வர்றது நல்லது. அப்புறம் மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வருது. 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம், மாமனார் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாமனார் ஸ்தானத்துக்கு வந்துட்டு இது வர்றதுனால இவங்க மாமனாருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வருது. ப்ளஸ் மிதுனத்தும் 1, 5, 9 ராகு ஆப்ரேட் பண்ணுறதுனால இவங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பாம்பு கடி, விஷக்கடி அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி கேதுவோட டிரான்சிட் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா, கேது வந்து 4ஆம் இடத்து 5லேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், அசட்ஸு இதெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த தாயார் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தாயாருக்கும் ரிஷபராசிக்காரங்களுடைய தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கேது வந்துட்டு பிரிப்பாரே தவிர எதையும் கொல்ல மாட்டார். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்க ஏஜ், அவங்க மதரோட ஏஜை பொறுத்து அந்த இஷ்யூஸ் வரத்துக்கான ஒரு தீவிரம், கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் தீவிரம் அதிகமாக காட்டும். வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் வந்துட்டு போகும். இப்போ அந்த அசட்ஸ் வந்து அவருக்கு கேது பகவானுக்கு உலக வாழ்வு இல்லைன்னா அசட்ஸ் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனால் கேது பகவான் வந்து அசட்ஸ் ஏதாவது வண்டி வாகனங்கள், சொத்து பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் மிதுனத்துக்கு கேது பயிற்சி பற்றி பார்த்தோன்னா, மிதுனத்துக்கு 3ஆவதுல வருது, சிம்மத்துக்கு 3ஆம் இடம் வந்து சகோதரஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துக்கு கேத்து வர்றதுனால கேத்து வந்து ஒரு தடை கொடுக்கக்கூடிய கிரகம். அதனால் இவங்ககிட்ட வந்து கேத்து வர்றதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய தம்பி தங்கச்சி இவங்கக்கிட்ட ஒரு மனஸ்தாபம், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை சச்சரவு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் தைரியம், வீரியம், விஜயஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ வெற்றிகள் வந்து அவர் வெற்றி வாய்ப்பு இழந்து போகிறது, அப்புறம் வந்துட்டு நமக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, நமக்கு வந்து அந்த தைரியம் குறைஞ்சி போகிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிதுன ராசிக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறந்த இதுவாக இருக்கும். அப்புறம் கடகராசிக்கு ராகு பெயர்ச்சி இது பார்த்தோன்னா 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடம்ன்றது ராகுவுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான பலன் தான் கொடுக்குது. ஸோ நெகட்டிவான பலன், அதுவும் கடகராசிக்கு கிரகணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு. ஸோ சுத்தமாக ஆகாத எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால அஷ்டம ராகு நல்லது செய்யாது. ஸோ அதனால் வந்து ஆயுள் பங்கம், ஆயுள் சேதம், கண்டம் ஏதாவது இது வர்றது வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இதுதான் 8ஆம் இடம் தான் வந்துட்டு திடீர் பண வரவு, புதையல் யோகம் இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய இடம். அதனால் வந்து ஏதோ ஒரு வகையில் திடீர் பண வரவு, லாட்ரியில் பணம் விழுறது அந்த மாதிரி இது கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது.
ப்ளஸ் வந்து இவங்க ஆன்லைன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆன்லைன் மோசடிகள், பண இழப்பு ஏற்படுறது, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அது மட்டுமே இல்லாமல் தன்னுடைய 7ஆம் இடம், அதாவது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால கடகராசிக்கு 7ஆம் இடமான மகரத்துக்கு 2ஆம் இடம் கும்பம். ஸோ அதனால் கடகராசிக்காரங்களுக்கு தன்னுடைய மனைவியுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிர் சேதமோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டால் நல்லது. இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பிரத்யங்கிரா தேவி, காளி, அந்த வழிபாடு சிறந்தது. கேது பகவான் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கேதுவோட பயிற்சி என்ன பண்ணோம் அப்படின்னா, கடகத்துக்கு 2ல் வருது. இதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2 வந்து பணம், தனம், வாக்கு, குடும்பம் ஸ்தானம் கடகத்துக்கு. ஸோ 2ஆம் இடத்துல வர கேது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பணத்தை வந்து இழக்க வைப்பார். ஆன்லைன் மோசடிகள், அந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ்னால், ப்ளஸ் வந்து பிட்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஏன்னா கேது வந்து தடை கிரகம், ப்ளஸ் வந்து கடகராசிக்கு மிக மிக கொடுமையான எதிரின்னு சொன்னால் அது கேது. ஏன்னா கடகம் வந்து சந்திரன். ஸோ சந்திரனுடைய ராசிக்கு கேது பகவான் நல்லது கண்டிப்பாக எப்போவுமே செய்ய மாட்டார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியில் 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவர் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுடைய மனைவி மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் வந்து அமையும். ஏன்னா ராகு வந்து உயிர் அற்ற காரகத்துவத்தை பெருக்குவார், நமக்கு தெரியும். ஸோ அதனால் புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தானாக அமையும். அது மூலிமா பண வரவும் வரும். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஒரு இதுக்கு 2 வாட்டி 2 டைம்ஸ் திங்க் பண்ணி ஆலோசனை செய்து அவங்களுடைய தசா புத்தி நல்ல தசை ஓடுதா இல்லை பிரச்சனைக்குரிய தசை ஓடுதா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு சிறிய அடிவயிறு பிரச்சனைகள் அந்த மாதிரி இதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கேத்து பகவான் வந்துட்டு சிம்மத்துக்கே ஜென்ம கேத்துவாக வர்றதுனால கண்டிப்பாக அவங்களுடைய தாயாரோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அவங்க தாயாரோடைய ஏஜை பொறுத்து அந்த தீவிரம் இருக்கும். வயசானவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தீவிரத்தை காட்டும். வயசு குறைவானவங்களாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கொடுத்து விட்டுடும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ் வந்து சந்திரனுக்கு சுத்தமாக ஆகாத கிரகம் வந்து கேதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அதனால் சந்திரனை தாய் மட்டுமே இல்லை, நம்மளுடைய மனம் ப்ளஸ் உடல் மட்டும் கூட. ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் அன்டைமாக சாப்பிட்றது, அப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு டாக்டர்ஸோட அட்வைஸே இல்லாமல் நாமளாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தவிர்த்துக்கணும். அப்புறம் கேது வர்றதுனால இவங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு மெடிக்கல் இதுவான்னு பார்த்திங்கன்னா அலோபதி மெடிசனை விட்டுடுங்க. அலோபதி இல்லாமல் சித்தா, ஆயுர்வேதா அந்த மாதிரி மெடிசின்ஸ் சிம்மராசிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கேது அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா கேதுன்னு சொன்னாலே நம்ம வந்து சித்தா மெடிசின்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் சித்தா மெடிசின், ஆயுர்வேதிக் மெடிசின் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு பயிற்சி ஆகுது. 5ஆம் இடம் வந்துட்டு இதே மாதிரி தான் குழந்தைகளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள், வீட்டில் அவங்க தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஆகும். அப்புறம் வந்து 1, 5, 9 அவர் ஆப்ரேட் பண்ணுவாருன்னு முன்னாடி சொன்னதுனால துலா ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய தாயாரோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கணும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை அவங்க மதருக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பூர்வீக சொத்தெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வீகம் அப்படின்றதுனால
அதுக்கப்புறம் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயிறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் வயிறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேல் வயிறு பிரச்சனைகள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தோன்னா நரசிம்மர் வழிபாடு, அனுமார் வழிபாடு சிறந்தது. கேத்துவுக்கு பார்த்தோன்னா கேத்து வந்து இப்போ 12ல் இருந்த கேத்து வந்து 11ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு போகிறாரு. 11ஆம் இடம் வந்து நம்மளுடைய அபிலாஷைகள், லாபஸ்தானம், அபிலாஷைகள் தீர்க்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். ஆனால் ஆசைகளை வந்து நிறைவேற்ற முடியாத கிரகம் வந்து கேத்து. அதனால் 11ல் வந்தால் கூட அவர் வந்து அவ்வளோ நெகட்டிவான பலனை கொடுக்க மாட்டார்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் உங்கள் ஆசையை தீர்ப்பாரான்னா அது கண்டிப்பாக கேத்து வந்து நம்மளுடைய ஆசையை கண்டிப்பாக தீர்க்கவே மாட்டார். ஏன்னா அவருடைய நேச்சர் அது. மற்றும் 11th ஸ்தானத்தில் 11ஆம் இடம் வந்துட்டு நம்மளுடைய மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அது. ஸோ மூத்த சகோதரம், மூத்த சகோதரி இந்த அவங்களுடைய இடத்துக்கு கேத்து வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வழிபாடு வந்து சிறந்தது வந்து விநாயகர் வழிபாடு சிறந்தது. அப்புறம் ராகு கேத்து பயிற்சியில் விருச்சிகம் பார்த்தோன்னா 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதில்லை. ஏன்னா 4ஆம் இடம் வந்துட்டு நமக்கு உடம்பு பார்த்தோன்னா ஹார்ட்டு, லங்ஸு சொல்லக்கூடிய அந்த இடம். ஸோ 4ஆம் இடத்துக்கு வர வந்து ஹார்ட் இன்ஃபெக்ஷன், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், சளி தொந்தரவு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாசிட்டிவான இஷ்யூஸ் வந்துட்டு சொத்து சேரும். ஆனாலும் அதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளுக்கு தகுதிக்கு மீறிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எப்போவுமே பண்ணிடக்கூடாது. அப்புறம் வந்து இது 3ஆம் இடமா தனுசை ராகு பார்க்கறதுனால விருச்சிகத்துக்கு அது 2ஆம் இடம். ஸோ இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விருச்சிகத்துக்கு ஆன்லைன் மோசடிகள், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி, அதுவும் நகை கடைகளை வந்து அன்ரியலிஸ்டிக்கான நகை பிளான்ஸு அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கூடாது. வழிபாடு பார்த்திங்கன்னா காளி மற்றும் பிரத்யங்கிரா தேவி வழிபாடு சிறந்ததாக இருக்கும். அப்புறம் கேத்துவோடைய பயிற்சி விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னா கேத்து 11லேருந்து 10க்கு போகிறாரு. அதாவது 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துல கேது வந்துட்டு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஆனால் 10ஆம் இடத்துல கேது வர்றது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஜாபில் பிரச்சனைகள், அப்புறம் வந்து பிஸ்னஸில் டல்னஸ்ஸு அது மாதிரிலாம் வரும். அதுவும் வந்து அவர் போகிறது வந்து சிம்ம வீடு. சிம்மம் வந்து சூரியனுடைய வீடுன்றதுனால அவங்களுக்கு ராகு கேத்துக்கும் கடகமும் சிம்மமும் எதிரி கிரகங்களாக வர்றதுனால சிம்மராசி போகிறதுனால அவர் கண்டிப்பாக ஜாப்லேயும் இதுலேயும் தொழிலையும் கண்டிப்பாக ஒரு சுணக்கத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அது இதுக்கு வந்துட்டு பிரத்யங்கிரா தேவி வழிபாடு கொஞ்சம் நல்ல இதுவாக கொடுக்கும், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதுவும் யமகண்ட காலத்தில் பண்ணணும். அப்புறம் ராகு பயிற்சி தனுசு ராசிக்குன்னு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் வந்துட்டு சொத்து பிரச்சனை, தாயார் உடல் நலம் சரியில்லாத தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல சொல்லக்கூடிய தைரிய, வீரிய, விஜயஸ்தானத்துக்கு வராரு. 3ல் ராகு வர்றது நல்லது தான். ஆனால் 3 ராகு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தைரியம்னு சொல்லி பாசிட்டிவ்னஸ், கான்ஃபிடென்ஸ்னு சொல்லிவிட்டு அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆகிடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸில் எடுக்கிற எந்த முடிவும் அது சரியாக வராது. நமக்கு சீர்தூக்கி நம்ம அந்த ஒரு பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதை பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். இதில் வரக்கூடிய லாபம் என்ன, இதில் வரக்கூடிய நஷ்டம் என்ன, இது எல்லா வகையிலையும் இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இது வந்து நல்லதா, இது வந்து நல்லா ஓடக்கூடிய இடத்துல நம்ம பிஸ்னஸ் வைக்கிறோமா, அந்த மாதிரி கொஞ்சம் முன் யோசனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வரும், அது பண்ணுறது நல்லது தான். ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இடது காதில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் வந்து ஷோல்டர்ஸ், இடது காதுன்னு சொல்கிறோம்.
அதுக்குள்ள வந்து கொஞ்சம் சீழ் வடிகிறது, காதில் சீழ் வடிகிறது, காது இன்ஃபெக்ஷன் வர்றது, அது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா காலபைரவர் மற்றும் சரபேஸ்வரர் வழிபாடு சிறந்தது. கேது பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10லேருந்து 9க்கு வர்றார் அவர். ஸோ 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம் மற்றும் மாமனார் இந்த இவங்களை குறிக்கிறதுனால, கேத்து வந்து அவங்களுடைய அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுனால ஒரு சிறு மனக்கசப்பு அந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு அதுவும் இல்லாமல் 9ஆம் இடம் வந்து நம்மளுடைய பாக்கியம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாக்கியஸ்தானத்துக்கு இவர் வர்றது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னா ராகு கேத்து பயிற்சியில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ராகு ஒரு ப்ளஸ்ஸு கொடுத்தா கேத்து பயிற்சி மைனஸு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வரும் எல்லாமே. நம்மளுடைய ஜனன ஜாதகத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரகம் வந்து மைனஸாக கொடுத்தே தீர்வாங்க. அவங்க இந்த 2 பேருடைய நேச்சர் ஆஃப் டிரான்சிட்டு அப்படி தான் சொல்ல முடியும். அப்புறம் ராகு பயிற்சி கன்னி ராசிக்கு ராகு பயிற்சி பார்த்தோன்னா 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றது. ஸோ 6ஆம் இடத்துக்கு வர்றது கன்னிக்கு 3, 6, 10, 11 சொல்கிறது நல்லது. இதனால் என்னென்னா புதிய வேலை அமையும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து நம்ம சர்வீஸு, சோஷியல் சர்வீஸு, வேலை அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ புதிய வேலை எதாவது அமையும், ஜாபில் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால, உபஜயஸ்தானம்ன்றதுனால 6க்கு வர ராகு வந்து நல்லதே செய்வார். அதனால் வந்து ஏதாவது போட்டி பொறாமை அந்த மாதிரி எதாவது நீண்ட கால எதிரிகள் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு டைமாக இது அமையும். ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வயிறு பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வாமிட்ஸு அந்த மாதிரிலாம் சின்ன இதாக வருது வாய்ப்பு இருக்குது. சிறந்த வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரமில் விஷ்ணு துர்கை வழிபாடு சிறந்தது. கேத்துவோட பயிற்சி கன்னிக்குன்னு பார்த்தோன்னா ஜென்ம கேத்துலேருந்து விடுபடுது. ஜென்ம கேத்துலேருந்து கன்னிலேருந்து சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா நெடுந்தூர பயணம், ஃபாரின் ட்ராவல்ஸு அது மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ 12ஆம் இடத்துக்கு போனால் அவர் வந்து நல்லது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். ப்ளஸ் 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12 அப்படின்னு சொல்கிறதுனால 9ஆம் இடம்னா அப்பாவுடைய 4 வந்து அப்பாவுடைய சொத்து. ஸோ 12ஆம் இடம்னா அப்பாவுடைய சொத்து அந்த ஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அப்பாவுடைய பூர்வீக சொத்து அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஏதாவது பங்காளி சண்டை அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு இல்லது விஷ்ணு துர்கை வழிபாடு சிறந்தது. அப்புறம் ராகு கேத்து பயிற்சியில் மகர ராசிக்கு பார்த்தோன்னா 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றது. அதனால் 2ஆம் இடத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்னதுனால பணப்பிரச்சனை, தனம், வாக்கு, குடும்பம் இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுனால ராகுனாலே பிரம்மாண்டம், பேராசை, அதிகமான பேராசை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இது வந்துட்டு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ், ஆன்லைன் மோசடிகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது தேவையில்லாமல் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் ஏதோ ஒரு வழிவகையில் தன்னுடைய குடும்பத்துலேருந்தோ இல்லை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ கூட ஏதாவது ஒரு வகையில் அதில் இன்வெஸ்ட் பண்ண, இல்லை ஷார்ட் டேர்ம் நல்ல ஷார்ட் இதில் பண்ணால் நல்ல பல்க் மணி வரும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மகர ராசி பணத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்புறம் 2ஆம் இடம் முகம் அப்படின்னு சொல்கிறதுனால முகத்தில் சிறு பிம்பிள்ஸு, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து கண் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு. ப்ளஸ் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இவங்களுக்கு சிறந்த வழிபாடு வந்து காளி மற்றும் பிரத்யங்கிரா தேவி நல்ல சிறந்த தீர்வை கொடுக்கும். கேத்து இதுன்னு பார்த்திங்கன்னா 9லேருந்து இப்போது 8ஆம் இடத்துக்கு கேத்து வராரு. 8ஆம் இடத்துல கேத்து வர்றது கண்டிப்பாக நல்லதில்லை. அதனால் வந்துட்டு இவர் கேத்து 8ஆம் இடத்துக்கு வருது. அந்த 8ஆம் இடத்துக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பெருசு பண்ணுவார். பாசிட்டிவ் இஷ்யூஸும் பாசிட்டிவான ஃபீச்சர்ஸ் வந்து 8ல் கொஞ்சம் கம்மி தான்.
ஆனாலும் அந்த பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் புதையல் யோகம், திடீர் பணவரவு, அந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறது, லாட்ரியில் பணம் விழுறது, அந்த மாதிரிலாம் இந்த டைமில் கேது வர்றதுனால எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான எதிர்மறையான இஷ்யூஸ் தான் நடக்கும். ப்ளஸ் ஆயுள் பிரச்சனைகள், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பயம் வரும். அதற்கு சிறந்த வழிபாடு வந்து விநாயகர் வழிபாடு சிறந்தது. அப்புறம் கும்பத்துக்கு பார்த்தோன்னா 2ல் இருந்த கும்பம் வந்து ஜென்மத்துக்கு வராரு. ஜென்மத்துக்கு வர்றது கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஸோ அவங்க மதரோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அவங்களோட ஏஜை பொறுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது சின்ன அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை எதாவது இருந்ததுன்னா கூட டாக்டர் அணுகி அதை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் மைண்டும் மனமும் உடல் சார்ந்தது தான் சந்திரன் காரகத்துவமாக வர்றதுனால கும்பராசிக்காரங்களுக்கு அன்வான்ட் டென்ஷன்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ், அதனால் வீட்டில் சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தியானம், யோகா அந்த மாதிரி பண்ணுறது நல்லது. உடல் உபாதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே ப்ராப்பராக டெசிஷன் எடுக்க முடியாமல் போகிறது. ஏன்னா சந்திரன் தான் மனம் காரகன் இல்லையா. மனோகாரகன் வந்து உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே அவர் மூலியமாக தான் நடக்கும். ஸோ அதில் ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கும்ப ராசிக்காரர்கள் வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு துர்கை வழிபாடு, காலபைரவர் வழிபாடு மற்றும் சரபேஸ்வரர் வழிபாடு சிறந்தது. அதே சமயத்தில் கேது பயிற்சி பார்த்திங்கன்னா அவருக்கு 7ஆம் இடம் வருது. 7ஆம் இடம் சிம்மமில் வருது. 7ஆம் இடம்னா கலத்திர ஸ்தானம். ஸோ அதனால் ஒய்ஃபுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பிஸ்னஸ் எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும், எனக்கு 7ல் கேது வர்றதுனால உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு கொஞ்சம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் சுமூகமாக தீர்த்துக்க வேண்டிய டைம் இது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும். அப்புறம் மீன ராசி பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு. 12ஆம் இடம்ன்றதுனாலே வந்து உங்களுக்கு பயணங்கள், தூர தேச பயணங்கள் அது மாதிரி வரும். ஸோ கடல் கடந்த பயணம் வரும். ப்ளஸ் வந்து இவர் 12ன்றதுனால, அதுவும் கும்பம் வந்து காற்று ராசின்றதுனால ஃப்ளைட், பிளேன் ஜேர்னிஸ் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வரும். இட் மேபி எஜுகேஷனுக்காக இருக்கலாம், ஜாப் மேலேயே இருக்கலாம், பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், எப்படியானாலும் இருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல இதுவாக சொல்லப்படுது. அப்புறம் வந்துட்டு மீன ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய பூர்வீக சொத்து, தந்தையாருடைய சொத்து கிடைக்கிறதுக்கு இப்போ எதாவது பிரச்சனை இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9க்கு 4 வந்து 12. அது வந்து நம்ம எல்லோரும் விரயம்னு சொல்கிறோம். விரயம் மட்டுமே எடுத்துக்கூடாது. மற்ற பாசிட்டிவ் இதுவும் 9க்கு 4 வந்து அப்படின்னா அப்பாவுடைய சொத்து. ஸோ அப்பாவுடைய சொத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் 12ஆம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானன்றதில், போகம்னா போக காரகன்னே ராகு தான். அதனால் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துக்குரிய உடைய போகங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நல்லா நல்லா வழங்குவார். ப்ளஸ் வந்து தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் 12ஆம் இடம்னால, சயனஸ்தானம்ன்றதுனால. அது மட்டுமே இல்லாமல் உடல் இதுன்னு பார்த்திங்கன்னா பாதத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாதத்தில் புண்ணு, பாதத்தில் வலி, ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்பு, முழங்கால் பாதிப்பு அது மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சிறந்த வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காளி மற்றும் சிவதுர்கை வழிபாடு சிறந்தது. கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா மீன ராசிக்கு 7லேருந்து இருந்தவர் இப்போ 6க்கு வராரு. ஸோ 3, 6, 10, 11 ராகு கேது உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 6ல் வர்றது கேது வர்றது கொஞ்சம் நல்லது தான். ஆனாலும் இவங்களுக்கு கேது வந்து எல்லாத்தையும் சுருக்குவாருன்னு சொல்கிறோம். ஸோ 3, 6, 10, 6 வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ருணம்னா கடன், ரோகம்னா வந்து டிசீசஸ். ஸோ இதெல்லாமே 6ல் வர கேது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவார் மீனத்துக்கு. ஏதாவது கடன் எதாவது இருந்ததுன்னா வந்து தீர்ந்து போயிடும், அதாவது திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். ரோகம், டிசீசஸும் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து சத்ரு, எதிரிகள் ஏதாவது உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா கூட அவங்களும் வந்து உங்களுக்கு சுமூகமாக
உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு மீன ராசிக்காரங்களுக்கு வருது. எங்களுக்கு வழிபாடுன்னு சிறந்தது பார்த்திங்கன்னா காளி சிவதுர்கை வழிபாடு சிறந்தது. ஹோப் இது இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.